வணக்கம். சித்ரா புயல் தற்பொழுது தமிழகத்தை நெருங்கி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்பொழுது இந்த சித்ரா புயல் இலங்கையிலிருந்து நிலப்பரப்பிலிருந்து தற்பொழுது நீர்ப்பரப்பிற்கு வர தொடங்கி இருக்கிறது. இதனால் சற்று வேகம் குறைந்திருந்த சித்ரா புயல் தற்பொழுது அதன் பலத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதனால் தற்பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார். அதே போன்று நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது சித்ரா புயலினால் தற்பொழுது மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. போதிய மழையின் காரணமாக தற்பொழுது சித்ரா புயல் பவர்த்தை மேலால் காலையிலிருந்து ஒரு சில இடங்களில் அதி கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக 25 சென்டிமீட்டர் மழை வரை பெய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஒரு சில இடங்களில் நீரானது தேங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில நேரங்களில் மிக கனமழையானது பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு முதல் லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது அதி கனமழை பெய்யலாம் என்று எதிர்பார்ப்பதனால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தற்பொழுது மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக அந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இந்த உரிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று மரங்கள் முறிவது, மின்சாரம் துண்டிப்பது உள்ளிட்டவை கவனமாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு நிவாரண முகாம்களில் தேவையான உணவு, உடை உள்ளிட்டவை அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் செய்வதை தவிர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் தற்பொழுது செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார். எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், எத்தனை கால்நடைகள் உயிரிழந்திருக்கிறது, அதே போன்று பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். முதல்வர் MK-ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் சித்ரா புயல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிய வருகிறது.